தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீதான வரி மேலும் உயர்த்த முடியும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த தனக்கு உறுதியளித்ததாக கூறிய சில மாதங்களுக்கு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியால் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் என்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம் என்றும் அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீதான வரி மேலும் உயர்த்த முடியும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, தகவல்களை பகிரலாம். வணக்கம். தற்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீதான வரி மேலும் உயர்த்த முடியும் என தற்போது இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு உலக வர்த்தக வரலாற்றில் வரிகள் விதிப்பின் ஆண்டாக அறியப்படும் அளவுக்கு அமெரிக்காவானது பல்வேறு நாடுகள் மீது பல்வேறு வரிகளை விதித்திருந்தது. குறிப்பாக இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதித்த போதும் தொடர்ந்து இந்திய ஏற்றுமதியாளர்கள் பதற்றமடையாமல் மாற்று வர்த்தக வழிகளையும் புதிய சந்தைகளையும் கண்டறிந்ததாக பிரதமர் மோடி முன்னதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக ரஷ்யாவுடனான வர்த்தகம் காரணமாக இந்தியா மீது இந்த வரி விதிக்கப்படுவதாக முன்னதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளானது இரு தரப்புகளில் இருந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக பலமுறை டிரம்ப் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீதான வரி மேலும் உயர்த்த முடியும் என தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்துக்கு டிரம்ப் பேட்டியளித்த போது இதனை அவர் கூறியிருக்கிறார். அப்போது இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியால் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் தன்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். உக்ரைனால், அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த தனக்கு உறுதியளித்ததாக கூறிய சில மாதங்களுக்கு பிறகு டிரம்ப் இதனை கூறியிருக்கிறார். உக்ரைனால் ரஷ்ய அதிபர் இல்லம் தாக்கப்பட்டதாக கூறப்படுவதை நம்பவில்லை எனவும் பிரச்சனையை நிறுத்தவே விரும்புவதாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே போல வெனிசுலா மீதான தாக்குதல் எண்ணெய் வளங்களுக்காகவா என கேட்கப்பட்ட போது பூமியில் அமைதி நிலவவே தாக்குதல் எனவும் அவர் கூறியிருக்கிறார். தாக்குதலின் போது தங்கள் படையில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தற்போது அனைவரும் நலநிலையில் உள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.